வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரும் படையோடு ஓபிஎஸ்ஸின் வீட்டிற்கு வருகை தந்த நீங்களே பேசாமல் வந்துருங்கண்ணே. எங்கப்பா, எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் நண்பர்களே, நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தற்போது இந்தியா கூட்டணியும் இல்லை, மற்றபடி இந்த கூட்டணியும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இங்கே நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வியடைந்த ஒரு சூழ்நிலையிலே பட்டாசை வெடித்து கொண்டாடி வருகிறார் நம்முடைய ராஜா. காரணம் என்னவா இருக்கும் தெரியல. நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வருகை தர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆந்திராவில் போங்கடா, எனக்கு ஹாப்பி. எனக்கு யார் இருந்தாலும் ஓகே. சந்திரபாபு நாயுடு காலை பிடிச்சி இனிமேல் தொங்கணும் 5 வருஷம் தொங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈகோ லிஸ்ட் பார்க்கக்கூடியவங்க, யார் காலையும் நான் விழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்படியாப்பட்டவங்கள காலில் விழ வைக்க வேண்டிய நிலைமைக்கு கடவுள் உருவாக்குனார் பார்த்தீங்களா. என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, யாருன்னா ஒரு லீடர் கொண்டு வாங்க ப்ளீஸ். லீடர்லாம் தேவையில்லை, ஓகேங்களா. இப்போ நீயே அடிமையாக இருந்து உனக்கு ஒரு லீடர் வந்தாச்சு, போய் இப்போ அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிலைமைகள் மாறிடுச்சு. இப்போ ரொம்ப திமுகவை கடுமையான விமர்சனம் செய்வது போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு வழி. என்னென்ன பேசுனீங்க, ஆனால் இதில் என்ன சோகம்னா, ஓபிஎஸ் தோத்துட்டோம், அங்கே போக வேண்டிய சூழல்னா ஒற்றுமை என்னும் ஒரு பாலம் தான், ஓகேங்களா. சசிகலா ஒன்று சொன்னாங்களே, ஒற்றுமை என்னும் குடையின் ஈகெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, கட்சி வளரணும், ஒன்றா வரணும். இவன் வந்தால் இவங்கிட்ட இருக்கக்கூடிய பதவி போயெல்லாம் நினைக்கக்கூடாது, எல்லோரும் ஒண்டியாக தானே ஊழல் வச்சிங்க, ஸோ ஒன்றா வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.